யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற ஜாதகம் ஒரு பெண்ணோட ஜாதகம். 89ல் பிறந்தவங்க, 37 வயசு நடந்துகிட்டு இருக்கு, 37 வயசு முடிஞ்சிருக்கு. திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2011 நடந்திருக்கு. ஒரு 3 வருஷம் தான் திருமண வாழ்க்கை இருந்தது. அதன் பிறகு டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. 37 வயசு ஆறுது. பட் இதுவரைக்கும் அவங்க 2வது திருமணத்துக்கு இன்னும் அக்செப்ட் பண்ணல, அல்லது 2வது திருமணம் அவங்களுக்கு கை கூடலன்னு சொல்லலாம். என்ன ப்ராப்ளம் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு? திருமணம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்குறோம். 2ஆம் வீடு 7ஆம் வீடுன்னு தான் முக்கியமாக நம்ம பார்க்குறோம். இவங்களுடைய லக்னம் மீன லக்னம். லக்னத்திலேயே சூரியன் இருக்கார். பிடிவாத குணம், முரட்டு சுபாவம் இதெல்லாம் கொஞ்சம் உண்டு. குடும்பஸ்தானத்தில் சுக்கிரனும் புதனும் இருக்காங்க. 3ஆம் இடத்துல குரு செவ்வாய், 4ல் சந்திரன், 6ல் கேத்து, 10ல் சனி அண்ட் 12ல் ராகு. திருமணம் நடந்த போது சனி தசை குரு புத்தி நடந்துட்டு இருந்தது. இப்போ இவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா புதன் தசையில குருவனுடைய புத்தி நடந்துகிட்டு இருக்கு. புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க. குரு தசை பிறந்து 4 வருஷம் 3 மாசம் வரைக்கும் இருப்பு இருந்தார். இப்ப நடக்கிற புதன் இவர் தான் டிவோர்ஸை கொடுத்திருக்கிறார். இவர் தான் புதன் தசை குரு புத்தி டில் இப்போ நவம்பர் 2026 வரைக்கும் குரு புத்தி நடக்குது. அதுக்கப்புறம் கடைசி புத்தி சனி புத்தி 2029 அது முடியும். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா முதல்ல 7ஆம் இடம் என்ன பலத்தோடு இருக்கு. ஏன்னா இவங்க நிறைய ஜோசியர்கிட்ட போயிருக்காங்க, ஆளாளுக்கு ஒரு பரிகாரத்தை சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்க 7ஆம் இடத்துக்கு அவங்க கேட்குற மாதிரி ராகுவோ கேத்துவோ செவ்வாயோ சனியோ எந்த ஒரு பாவ கிரகமும் கிடையாது, சுத்த ஜாதகம்னு சொல்லிட்டாங்க. செவ்வாய் தோஷம் அதுவும் கிடையாது, சுத்த ஜாதகம். பையன் ஜாதகத்துல 2ல் செவ்வாய் இருந்தாரு, அதனால இங்க பிரச்சனை வந்துடுச்சுன்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. 1008 பரிகாரங்கள். வைத்தீஸ்வரன் கோயில் போங்க, அங்க போங்க, ராகு கேத்துக்கு, திருநாகேஸ்வரத்துக்கு, ராகு தசை நடக்கிறது, புதன் தசை நடக்கிறதால அந்த பெருமாள் கோயில் போங்க, நிறைய பரிகாரங்கள் அவங்க பண்ணிட்டு நிறைய ஜோசியரை பார்த்துட்டோம் சார். ஆனா அவங்க ஜாதகத்தை கொடுக்கும்போது இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லுங்க அப்படின்னாங்க. ஜாதகத்தை பார்த்த உடனே தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா 7ஆம் வீடு 37 வயசு ஆயிடுச்சு, கண்டிப்பா கல்யாணம் ஆயிருக்கும். திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் வீட்டுக்காரரான புதன் எங்க போய் உட்கார்ந்துருக்காரு? 2ல் கேத்து நட்சத்திரத்துல இருக்காரு. கேத்து 6ஆம் இடத்துலயே உட்கார்ந்துருக்காரு. 7க்கு விரயத்தை கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கு கேத்து. அப்ப புதன் தசை 6ஆம் வீட்டு பலனை முழுமையா எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. குடும்பஸ்தானம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பாதிபதி செவ்வாய் போய் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. நல்ல இடம் தானே. சுக்கிரனும் செவ்வாயும் பரிவர்த்தனையில இருக்காங்களே அப்படின்னு பார்த்தால் இந்த மீன லக்னத்துக்கு அட்டமாதிபதி 8ஆம் வீட்டுக்காரர் யாருன்னா சுக்கிரன் தான். சுக்கிரனே குடும்பஸ்தானத்துல உட்கார்ந்துக்கிட்டார். அவர் வாங்கின சாரமும் கேத்து 6ஆம் இடத்தை காமிச்சுக்கிட்டு இருக்கு. 2ஆம் அதிபதி செவ்வாய் தன் சுயசாரத்திலேயே உட்கார்ந்துருக்கார். பாக்கியாதிபதி எல்லாம் கரெக்டு தான். குருவோட கனெக்ட் ஆகி உட்கார்ந்துருக்கார். குருவோட சேர்ந்தா என்ன சொல்லுவோம்? குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா குரு இங்க செவ்வாயோட சேர்ந்து இருந்தாலும் நடந்த தசை என்னவோ புதன் தசை. கேத்துவனுடைய தன்மை பலனை தான் அவர் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தார். இந்த பொண்ணுக்கு குழந்தை பாக்கியமும் இல்லை இல்லையா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது 5ஆம் இடத்தை வச்சு பார்க்குறோம். 3ஆம் இடமும் 5ஆம் இடமும் சப்போர்ட் பண்ணணும். 3 தான் தைரிய வீரியஸ்தானம்னு பேரு. 3ஆம் வீடு பார்க்கணும், 5ஆம் வீடு பார்க்கணும், குரு எப்படி இருக்காருன்னு பார்க்குறோம். 5ஆம் அதிபதி போய் 4ல் உட்கார்ந்துருக்கார். குரு நட்சத்திரம். குரு அவருக்கு பின்னாடி போயிட்டார். இவருக்கு வீடு கொடுத்தாரு, அவருக்கு பின்னாடி போயிட்டார். குரு தானே புத்திரகாரகன். அவர் பார்த்தீங்கன்னா சந்திர நட்சத்திரம் திரும்ப 4 தான் வேலை செய்யுது. அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா 3ஆம் இடம். 3ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் கேத்து சாரம் 6ஆம் இடத்தை கொடுத்துருச்சு. அப்ப இங்க 3 கேத்து சாரத்தில் ஏறி 6ஆம் இடத்தை கொடுக்குது அப்படின்னா குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு உடல் ரீதியான இதுவும் ஒரு காரணமா வரும். ஹெல்த் அப்படின்னு வரும்போது என்ன ப்ராப்ளம்? குழந்தை பிறக்காம இருக்கு இந்த 3 வருஷத்துல கல்யாணம் ஆகி அப்படின்னா புத்திர அமைப்பு நல்லா இருக்கா? அதான் 5ஆம் வீடு சரியில்லை. அடுத்து யூட்ரஸ் எப்படி இருக்கு? புதன் தான் யூட்ரஸை குறிக்கிற ஒரு கிரகம்.
புதன் போய் கேத்து சாரம் ஏறி 6ல் உட்காந்துருக்காரு. அப்போ இங்கே ஏதோ ஒரு தொந்தரவு யூட்ரஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு, அல்லது கரு உருவாகாத நிலையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ 6ஆம் வீடு ஏதாவது நோய்த்தன்மையை கொடுக்குமா? ஆல்ரெடி நோய்த்தன்மையில் கேத்து உட்காந்துருக்காரு. நோயை கொடுக்கக்கூடியவர் போய் லக்னத்தில் உட்காந்துருக்காரு. லக்னம் சூரியன் தான், லக்னத்திலேயே சூரியன் இருக்காரு. இது ஒரு லக்ன அதிபதி பார்த்தீங்கன்னா குரு சந்திரன், மனோகாரகனுடைய நட்சத்திரத்தில் குரு இருக்கார். லக்னாதிபதி மனோகாரகர் நட்சத்திரத்தில் இருந்து 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் எண்ணத்தின் அடிப்படையில் அல்லது அவங்களுடைய மன அழுத்தத்தின் வெளிப்பாடாக இது நோயை கொடுக்கும். என்ன விதமான நோயை கொடுத்துருக்குன்னு பார்த்தா, 6ஆம் அதிபதி போய் நீர் ராசியில் உட்காந்துருக்காரு. இந்த பொண்ணுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, தைராய்டு இருக்குது அப்படின்னாங்க. மோஸ்ட்லி தைராய்டு இருந்தாலும் குழந்தை பிறக்கிறதுல தடையோ தாமதமோ ஏற்படும். அது மெடிக்கல் அஸ்ட்ராலஜி பற்றி பார்க்கும்போது இன்னும் விளக்கமாக பார்க்கலாம். இந்த 6ஆம் அதிபதி நீர் ராசியோடு உட்காந்துருக்கார், மீனத்தில் போய் உட்காந்துக்கிட்டாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2ஆம் வீடு. தைராய்டு அப்படிங்கிறது 2, 3ஆம் இடங்களை பொறுத்தது. ஸோ இங்கே கழுத்து அப்படிங்கிற இடத்துல யார் இருக்கார்? 8 சுக்கிரன் போய் உட்காந்துருக்கார். கேத்து நட்சத்திரம், கேத்து 6ல். அப்போ இங்கே ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை இது கொடுத்துருக்கு. 2ஆம் இடம் இப்படி தான் பாதிக்கப்பட்டிருக்கு. அண்ட் தைராய்டுன்னா சுக்கிரனையும் சந்திரனையும் தான் பார்க்குறோம். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அட்டமாதிபதியாகி கேத்து சாரம். சந்திரனை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். 5ஆம் வீட்டுக்காரர் குரு நட்சத்திரத்தில் இருக்கார். அவர் தான் 1-10 இந்த சந்திரனுக்கு சனியனுடைய பார்வையும் விரையாதிபதி பார்வையும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. முக்கியமாக 10ல் இருக்கிற சனி கர்மாங்கிற ஒரு விஷயத்தை கையில் வச்சிருக்காரு. இவர் வாங்கின சாரம் சுக்கிரன், அட்டமாதிபதி சாரம். லக்ன நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சனி சாரம். இப்படி கிட்டத்தட்ட ஜாதகத்தில் பார்த்தோம்னா நம்ம நார்மலாக எல்லாரும் சொல்லிட்டு இருந்தது செவ்வாய் இருக்காரா, ராகு இருக்காரா, கேத்து இருக்காரா, 5ஆம் வீடு பலமாக இருக்கா, 7ஆம் வீடு சுத்தமாக இருக்கா, இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே 5 சுத்தமாக இருக்குது, குழந்தை பாக்கியம் கிடையாது. 7 சுத்தமாக இருக்குது, ஆனால் திருமணமாகி 3 வருஷத்துலேயே டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இவங்களுக்கு மறுபடியும் திருமணம் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. 11ஆம் வீடு 2வது திருமணத்தை கொடுக்குற இடம். 11 சனி அடுத்ததாக புத்தியை நடத்த வரார். புதன் தசையில் குரு புத்தி முடிச்சதுன்னா அடுத்தது சனி புத்தி வரும். சனி வேணா ஒருவேளை திருமணத்தை கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணுறார். ஆனால் இவர் முடிஞ்சால் அடுத்தது கேத்து தசை தான் வரும். அதுலேயும் திருமண வாழ்க்கை ஒரு பிரச்சனைக்குரியதாகத்தான் வருது. ஸோ ஜாதக ரீதியாக பார்த்தால் குடும்ப வாழ்க்கை அல்லது திருமண வாழ்க்கை மறுக்கப்பட்ட ஒரு அமைப்பில் தான் ஜாதகம் இயங்கிட்டு இருக்கு. இதுக்கு நம்ம 1008 பரிகாரம் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கு குரு பயிற்சி ஆனால் நடக்கும், சனி பயிற்சி ஆனால் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தெளிவான அமைப்பு விளக்கம் கொடுத்த உடனே தான் அவங்களுக்கு மனசு நிம்மதியாச்சு. சரி, என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சாதானே நாங்கள் அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும். இவங்களுக்கு அடுத்த வருஷம் 2வது ஒரு திருமணம் நடக்கும். அந்த திருமணம் ஒரு குழந்தையோடு இருக்கிற யாரையாவது கல்யாணம் பண்ணுங்க. டிவோர்ஸ் ஆன ஆள், அவங்களுக்கு குழந்தை இருக்குது, மனைவியை இழந்த யாரையாவது திருமணம் பண்ணால் இவங்களுடைய வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லபடியாக போகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஜாதகத்தை பார்த்தோம்னா நார்மலான தோஷங்கள் இல்லாமல் இயல்பில் அந்தந்த வீடுகள் என்னென்ன சாரத்தில் உட்காந்துருக்கு, என்ன நட்சத்திர அமைப்பில் இருக்குது, நடக்கிற தசை என்ன, அதை பொறுத்து அந்த ஜாதகருக்கான பலன்கள் அமையிறது. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.